படம் சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம். தளபதியோட படம் எப்போவுமே நல்லாயிருக்கும். எங்களால் வந்து டைம் ஆக ஆக வந்து படத்தை என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா அண்ணனோட கடைசி படம் அப்படின்னு நினைக்கிறப்ப எங்களே மீறி வந்து எங்களுக்கு எமோஷன் ஆகுது. படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஹாலிவுட் மூவி லெவலுக்கு எடுத்திருக்காங்க. ஆமாம், மியூசிக்கு, பாட்டு, ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, தளபதி வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராரு. நம்ம ஒவ்வொரு பெண்ணும் வந்து எவ்வளோ போல்டாக இருக்கணும், எவ்வளோ வந்து பெண்ணை வந்து மதிக்கணும் அப்படின்ற நல்ல மெசேஜ் வந்து படத்தில் வந்து கொடுக்குறாங்க. என்ன ஒரு வருத்தம்னா, இதுக்கப்புறம் அண்ணாவும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. பட் பரவாயில்ல, அவர் நம்ம எல்லாருக்காகவும் உழைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. எல்லாருமே சேர்ந்து அவரை சப்போர்ட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் குட். காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே சேர்ந்த படம் தான். ஏன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே பார்க்கலாம், நல்ல மெசேஜ். நான் வந்து இன்னும் எத்தனை முறை பார்ப்பேன்னு தெரியல. தளபதிக்காக வந்து படத்தை பார்த்துட்டே தான் இருப்பேன். எப்போவுமே தளபதி தான். தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. தளபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மமிதாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் வேற லெவல். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தளபதி ஃபேனா கடைசி படம் நினைக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கொலாஜ் பண்ணி போட்டது எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எல்லாமே கலந்தா இருந்தது. சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல். இனிமே இந்த மாதிரி படம்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. தளபதி வந்து லாஸ்ட் படம் எங்களுக்கு ஆசை. ஆனால் இப்போ சிஎம் ஆகிட்டாரு. பட் சிஎம்ல இவரை மாதிரி ஒரு சிஎம் இனிமேல் பார்க்க முடியாது. நிரந்தர சிஎம் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு. வேறு யாராலையும் இவரை மாதிரி பண்ண முடியாது. டெஃபினெட்லி வேறு லெவலு. எங்களுக்கு என்னென்ன ஒரு கஷ்டம் இதுக்கப்புறம் தெரியல, பார்க்க முடியாது தளபதியை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் சிஎம்மாக அவரோட கடமையை நிறைய பண்ணுறாரு மக்களுக்கு. இன்னும் நிறைய அவர் நல்லது தான் பண்ணுவார். அரசியல் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னே ஆண்டவங்கள, அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த கரப்ஷனு, கொள்ளடிக்கிறது, எப்படி ஏமாற்றுறது, இதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இனிமேல் இது நடக்காது சார். டிவிக்கு ஆட்சியில் எந்த கொள்ளையும் இருக்காது, எதுவும் இருக்காது. நல்ல ஆட்சி இருப்பான், மக்கள் நல்லபடியாக இருப்பாங்க. முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பயம் எல்லாமே போட்டார் தளபதி. இதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் தெரியல, பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேபி ஒரு சிஎம்ஏ பார்த்துக்கலாம். அரசியல் இருக்கு. ஆட்ஸ் அப் டு சிஎம். தளபதி என் உயிர். வெரி நைஸ். சூப்பராக இருந்துச்சு படம். இந்த படத்தை வந்து கெட்டு போன கேசரி, பையா விட்டு பைசரின்னு பேசுகிறவனுங்க எல்லாருக்கும் வாயில பங்குன்னு குத்துற மாதிரி இருக்கு. படம் வேற லெவல்ல இருக்கு. படத்துல ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சீனுமே கரெக்டா இருக்கு. சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா என்ன சார், எதுவும் போர் அடிக்கல சார். எந்த சீன் அடுத்த சீன் என்ன வரும், எப்படி வரும் அப்படின்னு நல்லா இருந்தது. பயங்கர மாஸ் படம். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அரசியல்னா நான் படமா பார்க்கணும். அதை சூப்பர். ஆனா குடும்பத்தோட எல்லாம் நல்லா வந்து பார்க்கணும் சார் படம். ஹாய் தளபதி ஃபேன்ஸ், உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னா, நம்ம ஷாப்பில் வந்து கேரக்டர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தளபதி படம் வந்து இது படத்தில் வந்து இது கடைசி படம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது ரொம்ப மெமரபுளாக பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து தளபதி வித் செல்ஃபி அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு கேம்பெயின் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து கேரக்டர், தளபதி கேரக்டர் ப்ளஸ் வந்து நம்மளோட கேரக்டர் கூட பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கீழே வந்து நம்மளோட படத்தோட டிக்கெட்டு. ஸோ இது மெமரபுளாக நம்ம வந்து வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு இதுக்கப்புறம் ஒரு வந்து சிஎம் விஜய் தான், ஆக்டர் விஜய் இல்லை. ஸோ இது ஒரு மேக் எ மெமரி. எப்படி நம்ம படத்துக்கு பார்க்க வரோமோ இது ஒரு லாங் லாஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில். தேங்க்யூ.